சமீபத்துல நம்ம முதல்வர் விஜய் அவர்களை நோக்கி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு ஆபாசமான பேச்ச ஒண்ணு பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்வாரு முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல. அது எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான டைலாக். திமுகவை நோக்கி அவர் சொன்ன ஒரு வசனம். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கடை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அது ஒரு கண்டென்ட்டாவே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லா. இப்ப அதை சுட்டி காட்டி பாஜகவினுடைய தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்பாவை காணோம்னா போய் அம்மா கிட்ட தானே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப நக்கலா பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி விஜய் அவர்கள் நோக்கி சொல்லிட்டார். சட்டமன்றத்துக்கு போய் அப்பாவை தேடுறாங்க, வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு தெரியும், அது எவ்வளவு பெரிய சர்ச்சையாச்சு அப்படின்னு தெரியும். இந்த பேச்சை தவிர்த்திருக்கலாம். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன, திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், காவிரி சொன்ன, அதனால இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இதுக்கே மிகப்பெரிய அளவுல தமிழக அரசு, குறிப்பா தாவேக அரசு கொந்தளிச்சு அவருக்கு ஃப்ரீ ரோட் ஷோவே நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். உதயநிதிக்கு எதுவா இருந்தாலும் உண்மை இதுதான். ஃப்ரீ ரோட் ஷோவே நடத்தி அவரை இன்னும் ஃபேமஸ் பண்ணி விட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்துச்சு. வாட்டவர் அந்த வார்த்தையை அவர் தவிர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடியே நயினார் நாகேந்திரன் பார்த்தோம் அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் சொல்றது, திரிஷா வீட்டை விட்டு அவர் வெளியே வரணும் அப்படின்னு ரொம்ப கொச்சையாவே பேசியிருந்தார் விஜய் அவர்கள் நோக்கி. முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும், திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். ஆனா அப்படி இருந்தும் பெரிய அளவுல தாவேகா நிர்வாகிகளோ, ஏன் விஜய் அவர்களோ, தாவேகா கட்சியினரோ பெரிய அளவுல நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக கருத்து சொல்லியோ இல்லைன்னா வழக்கு போட்டோ இல்லைன்னா போராடியோ நம்ம பார்க்கல இப்ப வரைக்கும். அதை தொடர்ந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர் இப்படி பேசிட்டாரா, திரும்ப அதே மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் உதயநிதி இப்பதான் பேசி முடிச்சாரு. அதன் பிறகு நயினார் நாகேந்திரன் இந்த வார்த்தையை குறிப்பிட்டார். சார், உதயநிதிக்கே இந்த கதி அப்படின்னா, ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது அவர், இங்க ஒரு எம்பி கூட கிடையாது தமிழகத்துல நயினார் நாகேந்திரன் அவர்கள். கண்டிப்பா அவரை கைது பண்ணிடுவாங்க தாவேகா அரசு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கண்டன குரல் கூட இல்லை. ஒரு பேரளவுல புகார் கொடுத்ததாக தாவேகாவினுடைய வழக்கறிஞர் வர்த்தினி அப்படிங்கிறவங்க அவர் மேல ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா பெரிய அளவுல அவர் மேல எந்த நடவடிக்கையோ இந்த கைதோ பெரிய அளவுல நம்ம பார்க்க முடியல. இதுதான் உதயநிதி அவர்களுக்கும் இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இருவர் பேசினதுக்கும் உள்ள வித்தியாசம்.